இல்லைங்க, நான் இன்னும் பிரச்சாரத்தில் தான் இருக்கேங்க. ஜனவரி 3ஆம் தேதி தான் நான் சென்னைக்கு திரும்ப இருக்கிறேன். கன்னியாகுமரியில் என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு 3ஆம் தேதி சென்னைக்கு சென்று நிச்சயமாக உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தலைமை கழகத்திலிருந்து வரும். உரிய நேரத்தில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பத்திரிகைக்காரங்க உங்களுக்கே தெரியும். நேற்று நான் இங்கே சிவகாசி, சாத்தூர், நேற்று விருதுநகர் தொகுதி எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கேன். இன்று மாலை தென்காசிக்கு போயிருக்கேங்க. அது முடித்து திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, எல்லா இடத்துலையும் மக்களுடைய அமோகமான வரவேற்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 ஸ்கீம் எடுத்து வந்திருக்கோம். ஒன்று உள்ளம் தேடி இல்லம் நாடி நிர்வாகிகள் சந்திப்பு தனியாக, மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை ஒரு புறம். அதனால் எங்கே போகும்போதெல்லாம் பொதுமக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பும் ஆதரவும் எங்களால் பார்க்க முடியுது. தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய 3ஆம் கட்ட பயணம் முடிச்சு இது 4ஆம் கட்ட பயணம். கன்னியாகுமரியில் இந்த பயணத்தை இறுதி செய்கிறோம். ஜனவரி 3 நான் சென்னைக்கு திரும்ப இருக்கிறேன். பிப்ரவரி 3ங்க நான் சென்னைக்கு திரும்ப இருக்கிறேன். அதாங்க இப்போ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு முதல்ல கூட்டணி முடிவாகணும், நம்பர் முடிவாகணும், தொகுதிகள் முடிவாகணும், அப்புறம் தான் யார் வேட்பாளர் எந்த தொகுதி என்பதை அறிவிக்க முடியும். இதுங்க அதாங்க இப்போ எதுவுமே நான் சொல்ல முடியாதுன்ற. அதுதான் இப்போ நான் ஏன்னா எந்த தொகுதி கிடைக்குதுன்னு நம்மளால் இப்போயே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த நிமிஷத்தில் எல்லாம் 100% அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகு தான் அதிகாரப்பூர்வமாக நம்ம அறிவிப்போம். எந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்பதும் அப்போ தான் அறிவிக்கப்படும். சரிங்களா? எதுங்க என்னங்க? அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்கள் தோழமை கட்சி, மத்தியில் இருப்பவர்களும் எங்கள் தோழமை கட்சி தான். தலைவருடைய குரு பூஜைக்கு அனைத்து கட்சியினருமே குரு பூஜையில் பங்கேற்றிருக்காங்க. அதனால் எல்லாருமே நட்போடு தான் இருக்காங்க. ஆனால் கூட்டணி என்பது யாரோடு என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் யாருக்கு விரும்புகிறாங்களோ நிச்சயம் அவங்களோட தான் கூட்டணி இருக்கும். அதை உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். சரிங்களா? நன்றி. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. வேட்பு மனு தாக்கல் என்னைக்குன்னு சொல்லிட்டாங்களா? தாமதம் வெறும் உங்களுக்கு தான், பத்திரிகையாளர்களுக்கு தான். இன்னும் 1 மாதத்திற்கு மேல் இருக்குது தேதியை டிக்ளேர் பண்ணுறதுக்கே. மார்ச்சில் தான் தேதியை டிக்ளேர் பண்ண போகிறாங்க. எந்த கால தாமதமும் இல்லை. எங்கள் கட்சிக்கு எது நல்லது, எப்போ அறிவிக்கணும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் எந்த காலதாமதமும் இல்லை. ஏன்னா நிறைய டைம் இருக்குது. ஆனால் உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். அது அவருடைய கருத்தை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படி நான் தாங்க எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரேன். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி, இன்றைக்கி பல கோரிக்கைகள் நிறைவேறாமையும் இருக்குது. எல்லா மார்க்கு போடுவீங்க இந்த ஆட்சிக்குன்னு பல இடத்துல கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சொன்னது இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறேன். 50% நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 50% இன்னும் நிறைவேற வேண்டியது நிறைய இருக்குது. வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வரேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இனிமேல் வரும் ஒரு ஆட்சி நிச்சயம் மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு ஆட்சியாக இருக்கும். எதுங்க அதை இப்போ இன்றைக்கே நம்ம எப்படி அது முடிவு பண்ண முடியும்? தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது தான் அதுக்கான பதில் இருக்குது. அது இப்பயே நான் சொல்லணுன்னா அது ஏதோ ஒரு விஷயமா இல்லாமல் நான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு எப்போவுமே நான் பதில் சொல்கிறது கிடையாது. எல்லாமே ஆதாரப்பூர்வத்தோடு உங்களுக்கு அறிவிக்கும். நன்றி.